சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. இப்போ ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஷங்கரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாராம். அதுவும் இந்த படம் ஒரு பிரம்மாண்ட படத்தோடைய சீக்வலாக இருக்க போதாம். கூடவே ரித்திக் ரோஷனும் நடிக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க அந்த தகவல் உறுதியான தகவலா இல்லையா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், அமீர் கான், ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கரோட கூட்டணி வைக்க போகிறதா ஒரு அரசல் புரசலான செய்தி போய்கொண்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகும் என்று ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த அன்அஃபிஷியலான ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கர் மீட் பண்ணதாகவும் அவர் வேல்பாரி இல்லை 3.0 எடுக்க போகிறதாகவும் தகவல் போயிட்டுருக்கு. ஆனால் வேல்பாரி நாவல் எடுக்கணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமிருந்து அதிக கால்ஷீட் தேவைப்படுது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் அந்தளவுக்கு கால்ஷீட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் 3.0 அப்ரோச் பண்ணியிருக்காரு நம்ம ஷங்கர் அவர்கள். ரஜினிகாந்திடம் சொல்லியிருக்காராம் 3.0 கான்செப்ட் பற்றி. அதை ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா ஓகே சொன்ன மாதிரி ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் ஒரு முக்கியமான சீனில் நடிக்க போகிறாராம். ஏற்கனவே 2.0 படத்திலே ரித்திக் ரோஷனை பக்ஷிராஜனா நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் அப்போ அது ஒத்து வராமல் போயிடுச்சு. மேலும் அர்னால்டிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அர்னால்டு மட்டும் நடிச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 3-4 பாகங்கள் தொடர்ச்சியாக நம்ம ஷங்கர் அவர்கள் எடுத்திருப்பார். ஆனால் அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் கேட்ட சேலரி ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால தான் கடைசியில் நம்ம அக்ஷய்குமாரை உள்ளே இறக்குனார் நம்ம ஷங்கர். இப்போ 3.0 படத்தில் நம்ம ரித்திக் ரோஷனை உள்ளே இறக்கலான்னு ஷங்கர் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காராம். இதனால் அவரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. ரஜினியிடம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காராம். இப்போ ஷங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்துடைய வேலையில் பிஸியாக இருக்கார். அதைத் தொடர்ந்து அவரோட இந்தியன் 3 படமும் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர் அவர்கள் ரஜினியை வச்சியும் ரித்திக் ரோஷனை வச்சும் 3.0 படத்தை எடுப்பார் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் 3.0 ரித்திக் ரோஷன் மற்றும் ரஜினி காம்போவில் வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.